அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இப்போ அதிகாரிகள் நியமனத்தில் பெரிய குளறுபடி இருக்கதா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நிறைய செய்திகள் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா போக்குவரத்து துறை இயக்குனர் அவரை மாற்றிருக்கிறாங்க. அவர் சரியில்லை அப்படின்னு. இங்கே பார்த்தோம்னா ஆம்னி பஸ் பேருந்துகளோட தலைவர், அந்த சங்கத்தோட தலைவர் என்ன சொல்கிறாரு, இங்கே லஞ்சமே கிடையாது, ஆர்டிஓ யாருமே பணம் கேட்கறது இல்லை, அதனால நாங்கள் கட்டணத்தை குறைப்போங்கிறாரு. ரெண்டுத்துக்குமே முரண் இருக்க மாதிரி இருக்கு. என்ன பின்னணி இதில்? அதாவது தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்குனர் திரு பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மாற்றப்படுறாரு. இது ஏன் மாற்றப்படுறாரு அப்படின்னா வழக்கம் போல தான் இந்த வாடகை வாயிலை வைத்து ஒரு செய்தியை பேச வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. ஓம்னி பஸ் இருக்கு இல்லையா, தனியார் பேருந்துகளுக்கான அனுமதி கடந்த 2 மாத காலமாக கொடுக்கப்படாமல் இருக்கு. அனுமதி கொடுக்கணும்னா கடந்த ஆட்சியில் சிவசங்கர் இருக்கும்போது 5 லட்சம் வாங்கினாரு, எங்களுக்கு கம்மி, நாங்கள் குறைச்சிக்கிட்டோம், எவ்வளவு 3 லட்சம் தான் அப்படின்னு பாஸ்கர பாண்டியன் ஓம்னி பஸ்ஸுடைய உரிமையாளர்கிட்ட பேசி பணம் கேட்டார். அந்த 3 லட்சத்தில் 1 லட்சம் இவருக்கும் 2 லட்சம் பார்த்திபனுக்கும் கொடுத்தோன்னு சொல்லி இது யார் பேசுகிறான்னா வாடகவாயி சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. அதாவது இதில் என்ன சொல்ல, சோத்துக்கு செத்த அமைச்சர். இப்போ அமைச்சர் கிளாம்பாக்கத்தில் போய் பேசுகிறாப்புல, சாப்பிடல அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதை நம்மளும் சர்காஸ்டிக்காக பேசியிருக்கோம். ஆனால் சோத்துக்கு செத்த அமைச்சர்னு சொல்லலை. இவர் சோத்துக்கு செத்த அமைச்சருங்கிறாப்புல. இவன் நம்ம கோடீஸ்வரன் மாதிரி, அவர் சோத்துக்கு செத்த அமைச்சர் மாதிரியும் சொல்கிறாப்புல. தாவேக்கு அரசின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு. ஆனால் ஒரு துறையில் உண்மையிலே தவறு நினைஞ்சால் தவறு சுட்டி காட்டலாம். தவறு நடந்திருக்கான்னு விசாரிச்சு சுட்டி காட்டணும். இங்கே தவறு நடந்திருக்கா நடக்கலையான்னு பார்த்தா ஒரு வீடியோ போடுறாங்க. அது மாதிரி சமூக வலைதளங்களில் பல பேர் பேசுகிறாங்க, பேச வைக்கப்படுறாங்க. பாஸ்கர பாண்டியன் 3 லட்சம் கேட்டார், 2 லட்சம் பார்த்திபனுக்கு, 1 லட்ச ரூபா பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ்க்கு ஆம்னி பஸ்ஸுடைய உரிமையாளர்கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோமே. இப்போ 1 லட்சம் கேட்ட பாஸ்கர பாண்டியனை மாற்றியாச்சு. அப்போ 2 லட்சம் கேட்ட பார்த்திபனை ஏன் மாற்றலை? மாற்றணும், இல்லை தூக்கியிருக்கணுமே. 1 பெருசா 2 பெருசா? 2 தானே பெருசு. இல்லைங்க, அடுத்த சஃபல் வரும்போது மாற்றிக்குவோம் அப்படின்னு மாற்றிக்குவீங்களா? இல்லை முதலமைச்சர் காருக்குள்ள உட்காந்து கண்டிச்சது இதை தான் கண்டிச்சாரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது நம்மகிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எந்த அடிப்படையில் ஒரு யூடியூப் வீடியோ அடிப்படையில் நீங்கள் அதுவும் ஒரு யாருன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும், ஒரு ஃப்ராடு. எந்த அடிப்படையில் நீங்கள் மாற்றுறீங்க? தமிழ்நாடுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கா, இல்லை தலைமைச் செயலாளர் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கா, இல்லை வேறு எதுவும் அதிகாரிகள் தலைமையில் தமிழ்நாடு இருக்கா? ஏற்கனவே இருந்த அரசு அதிகாரிகளுடைய ஆட்சின்னு சொன்னீங்க. அந்த ஆட்சியில் நடக்காது கூட இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னா இது அதிகாரிகளுடைய ஆட்சியா, இல்லை இது அர்த்தமற்ற அதிகாரமற்ற அறவேக்கட்டுத்தனமான ஆட்சியான்னு எனக்கு தெரியல உண்மையிலே. ஏன் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஆம்னி பஸ் உரிமையாளர்கள், அதே போல் இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்யக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் எல்லாத்தையும் விசாரித்தேன். இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பேசுறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக இவங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க் பண்ண பிளேசஸில் இவங்க மேலே அலிகேஷன்ஸ் இருக்கா. 2014 பேட்ச்னு நினைக்கிறேன், பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் காஞ்சிபுரத்தை பொறுமையாக கொண்டு தமிழ்நாடு கேடரு. இவர் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சியர் வந்திருக்காரு, ராணிப்பேட்டையில் ஆட்சியர் வந்திருக்காரு, இப்படி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் வந்திருக்காரு. அப்புறம் சென்னையிலையும் படங்களில் பணி செஞ்சுருக்காரு. குறிப்பாக ராணிப்பேட்டையில் பணி செய்யும் பொழுது ராணிப்பேட்டை முழுக்க பல்வேறு இடங்களில் ஒரு நாளைக்குள்ளே குறிப்பிட்ட நேரங்களில் மரங்கள் நடுவது, ஒரே நாளில் குறிப்பிட்ட நேரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது, பண்ணைகளை அமைப்பது, 40,000க்கும் மேற்பட்ட பண்ணைகளை அமைப்பது, இப்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ளவாறு செய்யக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி. உண்மையிலே நேர்மையான வார்த்தை நான் எல்லாத்துக்கும் பொறுத்தவரை இவர் சொல்கிறேன், நேர்மையான அதிகாரி. இவர் பணி செய்த எந்த இடத்துலையும் இவர் மேலே சின்ன அலிகேஷன் கூட கிடையாது. யார்? பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் மேலே எந்த அலிகேஷனும் இல்லை. அலிகேஷன் இருக்க அதிகாரியை அந்த துறை, அந்த மக்களோ இல்லை அங்கே வேலை பார்த்த அதிகாரிகளோ இல்லை கீழே இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க. மேலே இருக்கவங்க கூட சொல்லிடுவாங்க, அவங்க அவர் அதான் அப்படிலாம் அப்படின்னு. கீழே வேலை செஞ்சவன் சொல்ல மாட்டான்ல, யோ எங்களை போட்டு பாடா படுத்தினாரியான்னு சொல்லுவாங்க. எந்த ஆளும் யாருமே அவர் தவறான நபர், மக்களை நேசிக்கக்கூடிய, குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒரு வெள்ளம் மாதிரி நடந்துச்சு இல்லையா, அதில் அந்த மீட்டெடுத்து அந்த பழங்குடி மக்களுக்கு அந்த மலையோர மக்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அவர் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி. இந்த துறையிலையும் அவர் சில மாற்றங்களை கொண்டு இருக்க முழுமையாக விரும்பியிருக்காரு. குறிப்பாக பல்வேறு காலகட்டங்கள், அது திமுக அதிமுக இருவரும் ஆட்சி காலத்திலையுமே ஒவ்வொரு பேருந்து வழித்தடத்துக்கும் இந்த பணம் வாங்குகிற நடைமுறை இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அந்த நடைமுறை இருக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் விரும்புது. அதாவது அமைச்சர் பார்த்திபன் இதுவரைக்கும் நான் விசாரித்த வரை இதுவரைக்கும் அவர் காசு வாங்கலை. இப்போ மற்ற துறைகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையில்
அப்புறம் வந்து பர்வேஸ் மேலே, அப்புறம் வந்து கமலி அமைச்சர் மேலே, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. சமூக வழியில் பார்க்குறோம், ஜூனியர்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் விசாரிச்சு போகும்போது அதெல்லாம் நடந்திருக்கு. சில அதிகாரிகள் வந்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கையை. ஆனால் இங்கே பார்த்திபன் அமைச்சர் இது வரைக்கும் கை நீட்டலை. அது பயந்து போய் நீட்டலையா, இல்லை வந்து நீட்ட தெரியாமல் இருக்காரா, அப்படிலாம் விட்டுருவோம். நீட்டலை, கை நீட்டலை, அவர் வாங்கலை, எதுவும் காசு வாங்கலை, இப்போதைக்கு வாங்கலை, இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ். ஆனால் அதே போல் அதிகாரியும் காசு கேட்கல, கரைபடையாதவர் அவர். ஏன்னா ஆம்னி பஸ்ஸோடைய சங்க தலைவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 1 பைசா கூட லஞ்சம் கேட்கலன்றாங்க. 1 பைசா கூட லஞ்சம் கேட்கலாம் ஆம்னி பஸ், நீங்கள் சொன்னதான் கேள்வி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இவர் 3 லட்சம் கேட்டார், 1 லட்சம் எனக்கும் 2 லட்சம் அவர் கொடுக்கணும்னு பார்த்தாரு, சொத்துக்கு சேர்த்து அமைச்சர் கொடுக்கணும்னு பார்த்தாருன்றாங்க. அவங்க வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, கேட்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2 மாதத்தில் இவரும் துறைக்கு புதுசு, அமைச்சரும் துறைக்கு புதுசு, இதை ஸ்டடி பண்ணிட்டு முறைப்படுத்தி இந்த துறைகளுக்கான அனுமதியை கொடுப்போன்னு காத்திருக்க. காலதாமதம் ஆனோடனே இதை வச்சு செய்தி போட்டு இவர் என்ன இவர்கிட்ட போய் காசு கேட்டு பார்க்குறாங்க, வேக மாட்டேன், எல்லாம் வேணாங்க அப்படின்றாரு. அமைச்சரும் இப்போதைக்கு ஐயோ வேணாங்க மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் வேணான்றாரு. இவங்க இந்த 2 பேரும் காசு வாங்காமல் இருந்தாங்கன்னா நாம் எப்படி சம்பாதிக்கிறது? யார் அப்படின்னா, ஆம்னி பஸ்ஸில் இன்னொரு சங்கம் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஆம்னி பஸ் சங்கம் வச்சுருக்க யாருமே ஆம்னி பஸ் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா ஊரையும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம் இருக்கும், அவங்களுக்கு கடை இருக்காது. ஆம்னி பஸ் சங்கம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கடை இருக்காது. எல்லா யூனியன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த யூனியனில் இருக்கவங்க வந்து பெரும்பாலும் வேலைக்கு வெட்டிக்கு போகாமல் இருப்பாங்க. அப்படி தான் பெரும்பான்மையாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு காலத்தில் வேலை பார்த்துருப்பாங்க, ஒன்ஸ் அப்பான் எ டைம். இந்த ஆம்னி பஸ் சங்கத்தில் ஒரு நபர், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நபர், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க யார் ஆம்னி பஸ்ஸுக்கு அப்ரூவல் வாங்கினாலும் அவர் தான் பார்க்கணும். அவர் அமைச்சரையோ அதிகாரியாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து அமைச்சர் 5 லட்சம் கேட்குறாரா 3 லட்சம் கேட்குறாரா அதான் தெரியாது. இப்போ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவர் 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிடுது. வாங்கிக்கிட்டு இவங்க கொண்டு போய் அதிகாரியில் கரெக்ட் பண்ணி காசை கொடுத்துட்டு அப்ரூவல் வாங்கி கொடுத்துறது. இவங்க ரூட்டில் தான் அப்ரூவல் போயிருக்கு. இப்போ அதிகாரியும் வாங்க மாட்டேன்ட்டாரா, அமைச்சரும் வாங்க மாட்டேன்ட்டாரா. இப்போ அமைச்சரும் அதிகாரியும் வாங்கினா தானே இவங்க வியாபாரம் நடக்கும். ஆமாம். இப்போ நான் யாரும் எங்களுக்கு இடைத்தரகரே கிடையாது, நீ எந்த சங்கத்தையும் பார்க்கணும்னா நேரடியாக வா அப்ரூவல் வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு நடைமுறையை உருவாக்கலான்னு பார்க்கும்போது, ஆஹா இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நாம் வியாபாரம் படுத்துகிறோம், நமக்கு வியாபாரம் நடக்காது, நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்னோடனே இந்த சங்கங்கள் என்ன பண்ணுது, எவன்டா வாடகை வாங்கி இப்படி அப்படின்னு அவனுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டு பேச விடுது, ஆளை மாற்ற வை. அப்போ வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி போல் ராணிப்பேட்டையில் 2 பஸ்ஸுக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்க. ராணிப்பேட்டை எம்எல்ஏ வந்து கேட்டுக்கிற அடிப்படையில், தாகிரா கேட்டு அடிப்படையில் அமைச்சர் பார்த்திபன் செஞ்சு கொடுத்துருக்காரு. தாகிரா அங்கே காசு வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியல. இப்போ இந்த சோர்ஸை ஒரு உண்மை, அதோட உண்மை செய்தி இருக்கா, 2 பஸ்ஸுக்கு அப்ரூவல் ஒரு உண்மை செய்தி, அதோட 99 கூட பொய்யை கலந்துரு. இது வந்து காசு அங்கே வாங்கியிருக்காங்க. இதே போல் தமிழ்நாடு முழுக்க 500 பஸ்ஸுக்கும் காசு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ராடு செய்தியை போட்டு இதை பேசுபொருள் பொருளாக மாற்றி இதுக்கு ஒரு பெட்டிஷனாக மாற்றி அந்த ஒரு நேர்மையான அதிகாரியை அந்த இடத்துலேருந்து நகர்த்தினா தான் அங்கே வேறொரு அதிகாரி வருவாங்க, அந்த அதிகாரியை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யில் பாஸ்கர பாண்டியனை மாற்றிருக்காங்கன்னா இது எவ்வளவு ஒரு இழிவான ஆட்சி பாருங்கள். அதாவது ஒரு விசாரணை பண்ணணும்ல, அப்போனா ஒரு இன்ட்டு இருக்காங்க, உளவுத்துறை அதிகாரிகள் விசாரிங்க, துறை ரீதியான அதிகாரி வச்சு விசாரிக்கணும். பார்த்திபனை கூட்டு, பார்த்திபன் 30 வருஷம் கூட இருக்காருல்ல, சல்யூட்லாம் அடிப்பாரு கோர்ட்டு படத்தில் கூட்டியோ என்னையாது இப்படி பண்ணியா, பார்த்திபன் உண்மையை சொல்ல மாட்டாரா, சல்யூட்டை போட்டு எல்லாத்தையும் உண்மையை கொட்டிடுவாப்ல, எல்லாம் கொட்ட போகிறாரு. ஆமாங்க அப்படிதான்னு. அப்போ அவர் தப்பு செஞ்சிருக்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திபன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு, ஆமாங்க பாஸ்கர பாண்டியன் காசு கேட்டது உண்மைதான் அப்படின்னா காசு உனக்கு தானே கேட்டிருக்காரு, அப்போ நீயும் கூட வந்து மாற்றல, அப்போ அதுவும் தப்பு. அப்போ 2 பேரையும் சேர்ந்து தூக்கணும். அதிகாரினா தூக்குவீங்க, அமைச்சர்னா விட்டுருவீங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. அப்போ இது நடக்கவே இல்லை. இது முழுக்க போய் இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இது விஜய் அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை அதிகாரிகளே இந்த நடவடிக்கை எடுத்து மாற்றுறாங்களா அப்படிங்கிறது விரைவில் தெரிஞ்சிட போகுது. ஒரு ஆட்சியாளருக்கு வந்து சொல் புத்தி மட்டுமே இருக்கக்கூடாது இல்லையா, சுய புத்தியும் இருக்கணும், சொல் புத்தி இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அதாவது நமக்கு வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மொயின்றான். நான் சொன்ன இந்த செய்தி பொய் அப்படின்னா யாராவது நிரூபிக்க தயாராக இருக்கேன், நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் பாஸ்கர பாண்டியன் ஒர்க் பண்ண இடங்களில், அவர் பணி செய்த இடங்களில் எந்த அலிகேஷன் இல்லை. இப்படித்தான் உமானத்தை இயேசு, அதாவது இவங்களா ஒரு கதையை கட்டுறது, ஆனால் உண்மையிலே விசாரிச்சு நம்ம பேக்ரவுண்டில் போய் பார்க்கும்போது அந்த செய்தியினுடைய சன்மையே வேற மாதிரி இருக்கு, டோட்டல் ஃபேப்ரிகேட்டடு. அதாவது ஒரு செய்தியில் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நாம் சாட்டை துறைமுக வீட்டில் என்ஐஏ சோதனை வந்தது உண்மை, புரியுதா உங்களுக்கு? என்ஐஏ சோதனை சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் எப்படி சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு போடுறாங்க.
சரி சிக்கிய முக்கிய ஆதாரம் என்ன ஆதாரம்? ஒன்றும் இல்லை, தலைவர் படமும் அண்ணன் சீமான் எழுதிய படமும், இது கூட செய்தி ஓகே. சிக்கிய முக்கிய ஆதாரம் ஏதோ ஒன்று இருக்க போலப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா செய்தி உண்மை, என்ஐஏ சோதனை. இங்கே பார்த்தா அதில் வந்து ஒரு 90 விழுக்காடு செய்தி உண்மை, 10 விழுக்காடு ஃபேப்ரிகேட்டட் வருது. இங்கே பார்த்தா 1 விழுக்காடு உண்மை செய்தி, 99 விழுக்காடு ஃபேப்ரிகேட்டடு. அப்படின்னா ஒரு ஃபேக் நியூஸு, ஒரு தேவைக்காக ஒரு ஃபேக் நியூஸ், தன்னுடைய தேவைக்காக நாம் அந்த அதிகாரியை பணிய வைப்பது. நீ வந்து உன்ட்ட என்னை பற்றி எனக்கு பணம் தரலன்னா உன்னை பற்றி நான் போட்டு விட்டுருவேன், உன்னை பற்றி பேசிடுவேன். ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு போன அரசும் பலியாச்சு, இந்த அரசும் பலியாகுது. அடுத்ததாக ஒரு செய்தி, இந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு நாளுக்கான வாழ்த்து பதிவை அவர் நவம்பர் 1 போடுவாரா இல்லை இன்னைக்கு போடுவாரான்னு. ஆனால் அவர் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு இந்து பெண் கிறிஸ்தவ பையன், இந்து பெண் கிறிஸ்தவ பையன் 2 பேரும் காதலிக்கிறாங்க. வீட்டில் போய் கேட்குறாங்க சம்மதம் வாங்கணும்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்து பெண்ணுடைய வீட்டில் இந்து முறைப்படி திருமணம், கிறிஸ்தவ பையன் வீட்டில் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணிடுவாங்க இல்லையா. இந்து முறைப்படி திருமணம் ஒரு தடவை கோயிலில், கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் ஒரு திருமணம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 ஒரு நாள், அப்போ நவம்பர் 1 ஒரு நாள். இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு. அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அன்னைக்கு தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து போட்டார். நான் கூட வரவேற்றேன். நம்பிட்டோம். இவர் நம்பி ஏமாந்து கரூருக்கு போனோன்னு சொன்னார்ல, அதுபோல் நம்பி இவருக்கு வந்து வாழ்த்து போட்டோம், நன்றி போட்டோம். சரி பரவாயில்லையே, கொஞ்சம் புரிதல் இருக்கு போல இருக்கு. தமிழ்நாடாக உருவான நாள் நவம்பர் 1, அன்னைக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. ஜூலை 18 அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தி சங்கலிங்கனார் போராடி உயிர் துறந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொன்னதன் அடிப்படையில் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார். குழந்தை பிறந்தது நவம்பர் 1, குழந்தைக்கு பேர் வச்சது ஜூலை 18. குழந்தை பிறந்தநாளை கொண்டாடுறதா இல்லை குழந்தைக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுறதா? ஜோசப் விஜயாக பிறந்த நாள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஜோசப் விஜயாக பிறந்தது ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஜோசப் விஜய்னு பேர் வச்சது என்னைக்கு? ஒரு மாதம் கழிச்சு வச்சுருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்து கொண்டு போய் சர்ச்சில் வச்சு அப்பா அம்மாவும் வச்சுருப்பாங்க. இப்போது அவர் 22ஆம் தேதி பிறந்தநாள்னு சொல்ல, இல்லை ஞானஸ்தானம் எடுத்து பேர் வச்சனால தான் நாங்கள் கொண்டாடுவோம்னு சொன்னால் அவர் நம்ம மேலே கோவப்படுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் ஆத்தாப்பன் பேர் வச்ச அன்னைக்கு நீ கொண்டாடுவீங்க, எங்கள் ஆத்தாப்பன் பெத்தனை தானே கொண்டாடணும்னு கேட்பாரு. அது மாதிரி என் தாத்தனும் பாட்டனும் போராடி பெற்ற நாள் இன்னைக்கு, பேர் வச்ச நாளை எப்படியா கொண்டாடுவீங்க? இதுக்கு மேலே அவருக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாருக்கும் நல்லவனாக ஒருத்தன் இருக்குன்னு ஆசைப்பட்டானா அவன் நல்லவனாகவே இருக்க முடியாது. திராவிடத்துக்கு திராவிடம் கொண்டாடணும், வேற ஜூலை 18 போட்டுக்குவோம். தமிழ் தேசியவாதிகளும் கொண்டாடணும் நம்மளை. சரி, எதுக்கு 2 பேரையும் பகச்சிக்கணும்? திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு தான் இந்த உருட்டு. ஜூலை 18 நவம்பர் 1 ரெண்டையும் இந்த நாங்கள் பார்ப்போம். நாங்கள் தமிழ் தேசியம் திராவிடத்தையும் ரெண்டையும் ஒன்றா தான் பார்ப்போம். கருவாடியும் சாம்பாரையும் சார் எப்படி சார் ஒன்றா பார்ப்பீங்க? நீங்கள் சாப்பிடுவீங்க கருவாடியும் சாம்பாரையும் ஒன்றா குழப்பி வச்சு. ஆனால் ஒட்டுமொத்தம் எங்களையும் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஜூலை 18 கொண்டாடணுமா? தாராளமாக கொண்டாடுங்க. திராவிடத்துடைய இதை சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க. நவம்பர் 1 கொண்டாடுங்கன்னா உண்மையாக கொண்டாடுங்க. ரெண்டும் கொண்டாடுவேன், ரெண்டையும் தமிழ்நாடு அரசு கொண்டாடும். உடனே சில பேர் பார்த்தீங்களா, இது வரைக்கும் தமிழ்நாடு நவம்பர் 1 கொண்டாடாமல் போன அரசு இருந்துச்சு, இந்த அரசு நவம்பர் 1 கொண்டாடுங்க. அது கூட பரவாயில்ல, அது நீங்கள் உங்களுக்கு பொறுக்கலையா? இது வரைக்கும் இருந்த அரசுகள் வந்து நவம்பர் 1 கொண்டாடலை, இப்போ நவம்பர் 1 கொண்டாடுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டெப் எந்திருக்காரு, அடுத்தடுத்து கொஞ்சமாக வருவார். எப்படி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, ஒரு ஸ்டெப் வந்திருக்காருங்க. மொத்தமாக நீங்கள் எப்படி புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு இப்போ உருட்ட வருவாங்க பாருங்க. தமிழ் தேசியவாதிகள் என்ற பெயர் இருக்கக்கூடிய சில ஆளுங்கட்சி அட்டைகள், அவங்க பேர் ஆளுங்கட்சி அட்டைகள். ஆமாம், ஆளுங்கட்சி யார் இருந்தாலும் ஒட்டிக்குவாங்க பச்சக்குன்னு. தமிழனாக இருந்தால் போதும், எடப்பாடி தான் எடப்பாடியில் ஒட்டிக்குவாங்க, விஜய் இருந்தால் விஜய்கிட்ட ஒட்டிக்குவாங்க. ஆளுங்கட்சி அந்த திமுகலே வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் இருந்தால் ஒட்டிக்குவாங்க, ஆளுங்கட்சி அட்டைகள். அப்புறம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகள் இருப்பாங்க. அந்த வேண்டப்பட்டதுக்கு பல காரணிகள் இருக்கும், அது சாதியா மதமா மொழியா ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒரு ஆளுங்கட்சி அட்டைகள். அவங்க அந்த ஆளுங்கட்சி அட்டைகள் இப்போ வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து எழுத ஆரம்பிச்சுருவாங்க. இவர் வந்து பார்த்தீங்களா எது பண்ணாலும் வியாக்கியானம் பேசுவாங்க. இந்த சாட்டை, இந்த தமிழ் தேசிய குறிப்பு, இந்த நாம் தமிழ் குறிப்பு, இதில் வந்து எது வந்தாலும் வியாக்கியானம் பேசுவாங்க. ஜூலை 18 மட்டும் கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்போ நவம்பர் 1 கொண்டாடுன்னு சொல்லியிருக்காரு. இதை கூட உங்களால் ஏற்றுக்க முடியாதா? இதை கூட நீங்கள் ஜெலஸாக பார்ப்பீங்களா? இதையும் விமர்சிக்கணுமா? இப்போ தானே ஒரு ஸ்டெப் வந்திருக்காரு, ஒரு ஸ்டெப் வச்சிருக்காரு, தப்பான ஸ்டெப்பாக வச்சிருக்காரு.
நவம்பர் 1 தமிழ்நாடு என்று உருவான நாள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் இன்றைய நாளை அதாவது நவம்பர் 1 அவர்கள் மாநில நாளாக கொண்டாடிருக்காங்க. இதில் சில மூளை 1300 கிராம் தான் இருக்கணும், சில பேருக்கு 10 கிலோ இருக்கும், மண்டை முழுக்க மூளை இருக்கும். அவங்க என்னென்னா தமிழ்நாடு நவம்பர் 1 என்பது நம்மளை விட்டு கர்நாடகாவும் ஆந்திராவும் கேரளாவும் பிரிஞ்சு போன நாள். பிரிஞ்சு போன நாளை எப்படி கொண்டாடுவீங்க? அட பைத்தியக்கார மூதேவி, அது பிரிஞ்சு போன நாள் இல்லை, அது நம்ம நாள். அது மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டு அன்னைக்கு தான் போகிறாங்க. நம்மளோட பிரிஞ்சு போனதை எப்படி கொண்டாட முடியும்? நம்ம பேர் வச்ச நாள் தான் கொண்டாடணும். அறிவான் சொத்து பாக பிரிவினை பண்ணுறாங்கன்னா உனக்கு பங்கு கிடைச்ச நாள் தானே அந்த சொத்து உனக்கு கிடைச்ச நாள். ஆமாம், ஏன்ட்டு இங்கே அந்த அம்மி பிரிஞ்சு போன நாள், அதை நான் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு கொடுப்பியா? அதாவது பிள்ளையோட பிறந்த நாளை வந்து கொண்டாட மாட்டேன். ஏன்? என் வயிற்றுலேருந்து என் மகன் பிரிஞ்சு போன நாள், நான் எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னு ஒரு அம்மா சொன்ன அப்படி இருக்கும். என் வயிற்றுக்குள்ளே இருந்தான் 9 மாதம் 9 மாதம் இருந்தான், அவன் பாட்டு இறங்கி ஓடி, அவன் பாட்டில் இறங்கி போயிட்டான். நான் என் வயிற்றுலேருந்து என் கருவறையிலேருந்து என் பிள்ளை பிரிந்து போன நாளை, என் தொப்புள் கூடி வெட்டப்பட்ட நாளை, என் பிள்ளையோட பிறந்த நாளை நான் கொண்டாடவே மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு இவங்க சொல்கிறது. இவங்களுக்கா என்னெல்லாம் விளக்க சொன்ன. அடுத்ததா இப்போ இந்த தாவேக அரசு வந்து அரசு வக்கீல் நியமனத்துக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு தைரியமாக அங்கேருந்தே ஒரு குரல் எழுப்பினது ஞான சௌந்தரி. அவங்கள இன்னைக்கு கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த கட்சியிலே ஞானத்தோடு இருந்த ஒரே ஒரு சௌந்தரி அந்த ஞான சௌந்தரி தான். அந்த ஞான சௌந்தரிக்கும் இன்னைக்கு வந்து கட்சியிலேருந்து நீக்கிருக்காங்க. என்னை கட்சியிலேருந்து நீக்கிற அதிகாரம் எவனுக்குமே கிடையாடா அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்களா? இல்லையே, உண்மையிலே வந்து இந்த கட்சியில் வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் தகுதி இருக்குது, அது ஞான சௌந்தரிக்கு இருக்குது. உண்மையிலே ஒரு போல்டான லேடி, நான் மாற்றுக்கிறதே சொல்லலை. துணிந்து எடுத்தது அஜிதா, தூத்துக்குடி அஜிதா. முன்னாடி வந்து நின்று காரு முன்னாடி வந்து நீ யாராரி, நீ தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிக்கோ இல்லை தமிழக தலைவராகிக்கோ, நீ கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வா, இல்லை வந்து பயந்தாங்குழியோட உச்சத்தை உதறிட்டு வா, எதோட உச்சத்தையும் உதறிட்டு வா, ஆனால் உடனே மறிப்பேன்டா, ஏன் ஊர் இது ஏன் ஊர் ஏன் கோட்டை அப்படின்னு மறிச்சாங்க. மறித்து நியாயத்தை கேட்டாங்க. கண்ணகி போல கார்ச்சலம்பி தூக்கி கொண்டு நியாயத்தை கேட்டாங்க அஜித்தா. அதுக்கப்புறம் இந்த ஞான சௌந்தரி வந்து நியாயத்தை கேட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருப்பரு கருப்பர்னா ஆமாம், அவருக்கு கருப்பர் வேஷம் போட்டுல பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. என்ன எழவியா கருப்பு கருப்பரே வாருமையா கூடவே வாருமையா அப்படி இருக்காப்புல. அந்த புஷியானந்த் மேலேயே அவங்க வந்து புகார் அளிக்கிறாங்க. அவர் விழுப்புரம் மாவட்ட செயலர், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அலர்ட் ஆகுது நீதிமன்றம். போது நீதிமன்றத்தை விசாரணை உட்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 90 விழுக்காடு பிற கட்சியிலேருந்து பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று செய்தி என்னன்னா, பரமக்குடியில் போஸ்ட் அடிச்சே ஓட்டிட்டாங்க. பரமக்குடி வசந்தபுரம் திமுக முருகன் மூலம் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி ஆகிய கட்சிகளை சார்ந்த வழக்கறிஞர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு தயார் செய்த பட்டியலை பொறுப்பு அமைச்சர் மதன்ராஜ் அவர்கள் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட ஆணை. முருகர் உறவினருக்கு அரசு வழக்கறிஞர் பதவியா, அமைச்சரிடம் பணம் கொடுத்தால் அரசு பதவியா, ஊழல் விதைக்கப்படுகிறது, இதுதான் மாற்றமா, காசு பணம் துட்டு மணி தாவேக்கா அப்படின்னு போட்டு போஸ்டர் அடித்து பரமக்குடி முழுக்க ஓட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராணிப்பேட்டைக்கு சம்பந்தமே இல்லாமல் திருவள்ளூரா, ஆமாம், வேற ஊர்லேருந்து கொண்டாந்து அட்ரஸ் ப்ரூஃப் போலியாக ரெடி பண்ணி அங்கே ஊரில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட பணம் பெற்றுக்கொண்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் இது போன்ற சில்மிச சேட்டைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது திருமதி ஞான சௌந்தரி. இப்போ அந்த ஞான சௌந்தரி உண்மையவே சொல்லுவியா, எங்ககிட்ட ஸ்லீப்பர் செல்ல வேலை பார்த்துட்டு எங்களே ஏற்று கேள்விக்கிறியா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. இது புஷியானந்தருடைய பிறந்தநாள் பரிசாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே புஷியானந்துக்கு நம்மளும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். ஏன்? இப்போ நம்ம அலுவலகத்தில் 2 கேமராமேன் 2 எடிட்ரு ஆங்கர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. இதில் ஒருத்தர் முட்டாளாக இருக்கிறான், தற்கூரியாக இருக்கிறான், நீங்கள் சொன்னதுக்கு ஏற்குமாறு பண்ணுறான், ஒரு அரகண்டாக இருக்கிறான், ஒரு மாதிரி ஒத்துழைக்காமல் இருக்கிறான், அவன் வேறு மாதிரி இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு பேசுவேன், கண்டிப்பாக திருத்த பார்ப்பேன், இல்லைன்னா கிளம்புப்பான்னு சொல்லுவேன். ஒருத்தர் இருந்தாலே கிளம்புப்பான்னு சொல்லுவீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான தற்கொலைகளை தலைமையேற்று வழிநடத்தி அந்த தற்கொலைகளாகவே வச்சிருந்து ஓடாத படத்துக்கும் உருளாத படத்துக்கும் போஸ்டரும் பேனரும் ஒட்ட வச்சு எந்த படத்துலையும் ஒழுங்காக நடிக்க தெரியாத ஒரு நடிகனை வந்து தலைமையேற்க வச்சு
அவருக்கு ஓட்டும் போட வச்சு அவரை முதலமைச்சராகவும் ஆக்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தை, ஒரு தற்கூரி கூட்டத்தை வழிநடத்துறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ பெரிய பொறுமையும் திறமையும் வேணும். ஒரு தற்கூரி முட்டாள் கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் என்பதற்காகவே புஷி ஆனந்துக்கு உண்மையிலேயே நான் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த கூட்டத்தில் ஒருத்த முட்டாள் இருந்தால் கூட நமக்கு டென்ஷன் ஆகும். மொத்தமும் முட்டாள் கூட்டத்தை வந்து வழிநடத்துனா அது எவ்வளோ பெரிய திறமை வேணும். அதை வந்து அந்த வகையில் புஷி ஆனந்தை வந்து பாராட்டி ஆகணும். அதனால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பொதுச் செயலாளர். அடுத்ததா நீங்கள் இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்களே, அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை போட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா, திருவிழா போல எல்லாரும் கொண்டாடுங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் திருவிழா போல கொண்டாடுங்க. எதுக்கு அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் வர 23 ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தயாராகுங்க. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து இந்த கீரனூர் போகிற சாலையில் ஒரு இடது பக்கமாக ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய், அது என்ன ஆயிடுச்சு, அடிபட்டு கிடந்துச்சு. அடிபட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு லாரி வந்து ஏற்றிட்டு போயிடுச்சு. அப்போது ஒரு லாரி ஏற்றிட்டு போயிடுது, திருப்பி இன்னொரு லாரி போய்ட்டு, அப்போ நான் பைக்கில் டீ குடிச்சிருக்கேன். ஒரு டீ கடை கரெக்டாக கேட்டேன், என்னங்க லாரி வந்து ஏற்றிட்டு போயிட்டு நீங்கள் போட்டு அந்த காப்பாற்றலாமல் செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறினாண்ணே அப்படின்னு அவர் சொன்னார். இதை கொண்டாடுறேண்ணே இல்லையா அமைச்சர் ஸ்ரீநாத்தும் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், இந்த படத்தை கொண்டாடினா என்ன, அது ஆல்ரெடி தான் எல்லாமே செத்த நாய் மேலே லாரி ஏறின மாதிரி ஊரே இந்த படத்தை பார்த்துச்சு. 1.5 கோடி பேர் பார்த்தது. இதுல இருந்து 1.5 நிமிஷம் ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 நிமிஷம் ஆட் என்னது இந்த பாட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க, உங்க விஜய் உயிர் என்ன வர்றேன்னா இது ஆட் பண்ணியிருக்கலாம். புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு அதை விட பெரிய குடும்பம் இல்லை. இந்த படத்தில் தளபதி விஜய் படத்தில் கேமியோ செய்த சிஎம் விஜய். கேமியோ செஞ்சாரா? விஜய் படத்தில் விஜய் கேமியோவா, சிஎம்மா அந்த படத்தில் ஒரு காட்சியில் வராப்லையாம். கிளைமாக்ஸில் வந்து ஒரு விரல் பொறிச்ச மாதிரி கையெழுத்தி காட்டுவார்ல, இதுதான் உங்கள் முடிவு. இது படத்தோட ரிவ்யூ சொல்கிறதா? நம்ம தான் படம் பார்க்கல, படம் பார்த்தவங்க சொன்னாங்க. பார்த்தவங்க சொன்னது பேர் எப்படி வந்து இந்த இவங்க த்ரீ சன் பாய்ஸ் அவங்களுக்கு சொன்னாங்களோ அதுபோல் நமக்கு பார்த்தவங்க சொன்னது அடிப்படையில் சொல்லும்போது என்னென்னா, கடைசியாக வந்து வாக்களிக்கிற மாதிரி அவர் சொன்னார், உங்கள் கையில் தான் முடிவு இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அப்படின்னு படம் டைட்டில் கார்டு வருது, முடியும் போல இருக்குது. அப்படி முடியும்னு சொன்னாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க. இப்போ என்னென்னா அதை அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ வந்து நடந்து வந்தார் இல்லையா அருண்ராஜ் ஐஆர்எஸ், அந்த படத்தையும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காரு. அப்படியா? ரியல் படத்துலையும் இருக்காப்புல, பார்த்தவங்க சொன்னாங்க. அப்படி வர்றது இந்த காட்சி இணைச்சி ஒரு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சில்லறைகளை செதற விடணும், கூஸ் பம்ப்ஸ் வைக்கணும். ஒரு 45 செகண்ட்ஸ் காட்சிகள் மேலே நீட்டிச்சிருக்காங்களா? அவர் இது நடிச்சிருக்காரா மறுபடியும்? யாரு இந்த நீட்டிக்கப்பட்ட 60 நாள் நடிச்சுட்டு தான் இருக்காப்புல. பெரிய கால் சீட்டு. பொதுவாக படத்துக்கு வந்து ஒரு 120 நாள் கால் சீட் கொடுப்பாப்புல. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ வெங்கட்நாராயணா பிக்சர்ஸு, மைக்கேல் பிக்சர்ஸ் அந்த மாதிரி நடிப்பாப்புல. இப்போ வந்து பெரிய கால் சீட்டு. படம் பேர் தமிழ்நாடு. பட்ஜெட் இப்போ போட போகிறாங்க படத்துக்கு. ஷூட்டிங் போயிட்டே தான், டெய்லி போயிட்டு தான் இருக்குது. பட்ஜெட் வருதுன்னா அப்போ கிளைமேக்ஸ் நேற்று கூட போயிட்டு இதில் போயிட்டு ஷூட் பண்ணாப்ல, ஒரு விடுதியில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி. அது பட்டு வச்சிருக்கல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது ரேஷன் கடை ஷூட்டிங்கு, அப்புறம் பஸ்ஸில் போய் ஷூட்டிங்கு, டெய்லி ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ் போடுறாங்க. ஊடகங்கள் டெய்லி வேட்டி கட்டிய முதலமைச்சர் கோட் ஷூட் போட முடிச்சு. இன்றைக்கி ஏன் கோட் படம் வந்தார்? இன்றைக்கி வந்து கோட்டு படம் வெறும் சட்டம் மட்டும் தான் போட்டு வந்திருக்காரு. வெறும் சட்டம் மட்டும் தான் போட்டுருக்காரு அவருக்கு அப்படின்னு. அதாவது பரபரப்பான செய்திகளை வந்து சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து கொடைக்கானலில் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு 20 days வந்து ஷூட்டிங் வந்து ராப் ஆயிடுச்சு. இப்போ அரசன் படம் ஃபஸ்ட் ஹாப் வந்து முடிஞ்சு. ஆமாம், இன்னும் வந்து வெற்றிமாறன் விஜய் சேதுபதி போர்ஷன் மட்டும் எடுக்க வேண்டிய, விஜய் சேதுபதி 10 minutes நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இன்றைக்கி பேண்ட் போட்டு வந்து நடிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸை வந்து உருட்டி பார்த்து தலைமைச் செயலகத்தில் உருட்டிக்கிட்டு இருந்தார். அது உருட்டும் போது பக்கத்தில் சிலுவை இருந்தது. அவர் வந்து மதிக்கக்கூடிய அந்த இயேசுநாதருடைய சிலுவை இருந்தது. அவருடைய கடவுள் பக்தியை பார்த்தீங்களா? முதலமைச்சரோட கடவுள் பக்தியை பார்த்தீங்களா? சிலுவையை பக்கத்திலே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தலைமைச் செயலகத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அங்கேயும் சிலுவை இருக்குது அப்படின்னு எவனுக்கும் தெரியாது. ஆனால் முருகர் பக்தர், நான் சாய்பாபா பக்தர்னு உருட்டிக்குவாப்பில், இந்த பக்கம் சிலுவையை வச்சுக்குவாப்பில் தலைமைச் செயலகத்தில். பொதுவான நபர். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாதி மதம் கிடையாது, எங்களுக்கு மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்னு உருட்டிக்குவாங்க. இங்கிட்டு சிலுவையை படுக்க போட்டு வச்சுக்குவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு வந்து ஷூட்டிங் அப்டேட் டெய்லி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த மாதிரியான அப்டேட்டுகள்லாம் சேர்த்து இந்த படத்தில் சின்ன காட்சிகள்லாம் நினச்சிருக்காங்களாம். இதெல்லாம் இருக்குது, பெரிய சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்குன்னு இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங். நாங்களும் உங்களோட ரிவ்யூக்காக வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியலர்களுக்கு சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.